everyone, it's June 29th, new week, Monday, இன்னோட NQAMCஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் டவுன், நான் எடுத்த ட்ரேட்ஸோட பிரேக் டவுன் அண்ட் தென் வந்து ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் டு த NQAM செஷன், மார்க்கெட் ப்ரைஸ் ப்ரீ மார்க்கெட் என்ன பண்ணா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஓப்பன் ஆனது எந்த வித கேப்ஸோடையும் கிடையாது. பட் 18 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமப்பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில். ப்ரைஸ் வந்து லிட்டரலி அது வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் 15 மினிட் கேண்டில். அது அப்படியே ப்ரைஸ் அப்படியே கண்டினியூட் பண்ணிட்டு ஏஷியா ஓப்பனில் விச் இஸ் 20 ஓப்பனில் ப்ரைஸ் அந்த ஒரு ப்ரீ ஏஷியாவில் வந்த அந்த இம்பேலன்ஸை ரீபேலன்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்சாலிடேட் பண்ணி ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு LRL. இந்த லோலேருந்து ஒரு லோ கூட கட் ஆகலை. ஃபுல்லாக உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஏஷியாலே சரி லண்டனும் சரி அப்படியே கண்டினியூட் பண்ணி ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி லோவில் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் ஹைக்கு போய் ப்ரீவியஸ் டே ஹையை வந்து இன்டர் மார்க்கெட் வந்து பர்ச் பண்ணிட்டு, ப்ரீவியஸ் டே ஹைனா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர் மார்க்கெட்ஸ் பர்ச் பண்ணிட்டு NQ பர்ச் பண்ணல. ஏன்னா NQவோட அது வந்து சீக்வென்ஷியல் SMT வீக்லி உட்காந்துருக்குது. ஸோ NQ வந்து அந்த ரிஜெக்ஷன் பிளாக் கூட வச்சுக்கலாம். அது வீக்லி தொடாதனால நம்ம இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கை PDRA எடுத்து ப்ரைஸ் வந்து இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கில் நிற்கிது. ஓகே, பிஃபோர் ஈக்விட்டி ஓப்பன் இதுதான் நடந்துச்சு. உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு செல்லுக்கான ஒரு சினாரியோ. ஏன் செல்லுக்கான சினாரியோ ETHலனா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி கீழே இருக்குது. இன்னைக்கு மண்டே வேறு மேலே உங்களுக்கு டால் கலெக்ட் ஆயிருச்சு. உங்களுக்கு வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஸோ ETHல செல்லுக்கான கர்வ் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ETHோட POV. கம்மிங் டு த RTHல இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆக போகிறது கேப் அப்பு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப் நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு இன்னோட ஓப்பனிங் ப்ரைஸ்க்கும் லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி தூக்க போகிற முதல் லிக்விடிட்டி எது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் நேற்றோட RTHோட பைசைல் லிக்விடிட்டிஸ். ஃப்ரைடேவோட RTH பைசைட்ஸை கலெக்ட் பண்ணிட்டான். உங்களுக்கு அந்த ஓப்பனிங் காணதுக்கப்புறம் உடனே அதை கலெக்ட் பண்ண உடனே இந்த ஒரு கேப்பையும் ஃபில் பண்ணிட்டான். உங்களுக்கு தேர்ஸ்டேக்கும் ஃப்ரைடேக்கும் நடுவில் ஓப்பன் ஆனால் அந்த ஒரு RTH கேப்பை ஃபில் பண்ணிட்டான். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரெண்டுத்தையும் கலெக்ட் பண்ணதுனால ETHல செல்லுக்கான ஒரு ப்ளே சூப்பராக இருக்கும். இங்கே நம்ம 9:30 ஓப்பனுக்கு வரேன். 9:30 ஓப்பன் இங்கே ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல 2 ட்ரேடிங் பாசிபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இந்த பையை பிடிக்கிறது. இந்த பை எப்படி ப்ரோ பிடிக்கலாம் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி RTHல இங்கே வந்து ப்ரைஸ் வந்து இன்றைக்கி இங்கே ஓப்பன் ஆகிறான். ரைட், இந்த இடத்துல ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு தூக்குற ஃபஸ்ட் லிக்விடிட்டி எது? இந்த ஹைஸ் தான். இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் இருக்குல்ல, நேற்றோட PM பை சைடு நேற்றோட AM பை சைடு. ஸோ இது ஒரு லிக்விடிட்டி இருக்குது பெண்டிங். ஸோ இங்கே ஓப்பன் ஆனோடனே இப்படி செல் ஆகும்னு கேட்டிங்கன்னா தட் நாட் ஷுர். பட் ஓப்பன் ஆகி கீழே ஒரு M15 FEG ETHல இருக்குது. ஸோ இதை தொட்டுட்டு நீங்கள் ஒரு பைக்கை பிடிச்சிருந்தாலும் இட் இஸ் வேலிட். இங்கே காட்டணும்னா ETHக்கு போய்க்கிறேன். ETHல இந்த இடத்துல பாருங்கள், M15ல் பாருங்கள் ப்ரைஸ் வந்து ஓப்பன் 9:30 M15 FEG மேனிப்புலேஷன். இந்த ப்ரீ மார்க்கெட் லோஸ் அட்டாக் ஆகுது. M15 FEGயில் உங்களுக்கு மேனிப்புலேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி பார்க்குறப்ப அக்யூமுலேஷன், குட்டி மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். டெய்லி கர்வில் பார்க்குறப்ப இது மேனிப்புலேஷன் இந்த புல்லிஷ் கேந்து. பட் இந்த ஒரு சினாரியோவில் பார்க்குறப்ப ப்ரைஸ் வந்து இது மேனிப்புலேஷன் ஆப்ட் ஆகிடும். இது மேனிப்புலேஷன் 15 மினிட் இன்டர்னல். இந்த CISG ட்ரேடை போட்டிங்கன்னா டார்கெட் திஸ் சைஸ். இந்த RTHல ஃபஸ்ட்டு டார்கெட்டும் செகண்ட் ETHல அந்த ரிலேட்டிவ் ஈக்குவலையும் இருக்கும். ETHல வந்து ஷோயும் இந்த ஹை இது ஸ்வீப் பண்ணிட்டு. ஸோ இது ETHோட ஹைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ETHல உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக ஆக்ட் ஆகும். ஸோ வந்து அந்த RTH ஹை அடிச்சோடனே பிரேக் இவன் போடுறீங்களோ இல்லை பார்சல்ஸ் புக் பண்ணிட்டு இந்த ஹை வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் கலர் லைன் தான் வந்து உங்களுக்கு டார்கெட்டு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் இது அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷன் 9:30 வால்டிலிட்டி. இதை பிடிச்சிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இது இந்த குட்டி பிளே. இதுக்கு அடுத்து வந்தது தான் மேஜர் பிளே. ஓகே, இதுக்கு அடுத்து வந்தது தான் மேஜர் பிளே. உங்களுக்கு ப்ரைஸ் இன்னொரு ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஆஸ் ஐ சைடு உங்களுக்கு வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் உங்களுக்கு இருக்குது. மேலே ரிஜெக்ஷன் பிளாக்கு டேப் பண்ணிட்டான். அடுத்து உங்களுக்கு வந்து M15ல் நல்லா உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி வச்சோன்னே ப்ரைஸ் நீங்கள் நல்ல ரிஜெக்ஷனு. இப்போ 1 மினிட் நான் வந்தேன்னா ப்ரைஸில் வந்து செல்லுக்கான ட்ரேட்ஸை நான் ஃபார்ம் பண்ணும். எங்கேருந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேயே செல்லு பார்க்கலாம். நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த செல் ஆஃப் அப்போ நான் வெளியே இருந்தேன். ஐ வாஸ் டக்குன்னு டிராஃபிக் ஜிம் போயிட்டு வரப்போ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு இந்த செல் ஆஃப் அப்படியே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ டிட் சம்திங் இன் திஸ் பைக் கவ். அது என்னங்கிறத அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த செல் ஆஃபோட பைக்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஷார்ட்டே அட்டன் பண்ணியிருக்கலாம். எந்த ஷார்ட்டு? இந்த ஷார்ட்டு. ஏன்னா ப்ரைஸ் நேரத்தில் என்ன பண்ணியிருக்கு, உங்களுக்கு வந்து ப்ரீ மார்க்கெட்டில் இருக்க ஹைஸை கலெக்ட் பண்ணிட்டு
ரிஜெக்ஷன் பிளாக்கை விட்டுருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வீக்லி ப்ளேல இருக்குது ஆல்ரெடி மேலே. ஸோ ரிஜெக்ஷன் பிளாக்கை டேப் பண்ணணும் அவசியமே கிடையாது உங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ரிஜெக்ஷன் பிளாக்கில் போகணும். அது வந்து நாட் ஷுர். ஸோ ப்ரைஸ் உங்களுக்கு என்னென்னலாம் ஷுவராக இருக்குதுன்னா, இந்த உங்களுக்கு ஆர்டிச்சோட பை சைடு நேற்றோட ஏஎம் அண்ட் பிஎம் பை சைடு லிக்விடிட்டி, இன்னையோட கரண்ட் டே ஹை, ரெண்டுத்தையும் ப்ரைஸ் கலெக்ட் பண்ணிட்டான் இந்த ஐஆர்எல் 2 இயரில். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐஎஃப்இஜிலே ஃபஸ்ட்டு ஷார்ட்டுக்கான ப்ளே வந்துச்சு 9:37க்கு. இங்கேயே நான் இருந்ததுன்னா ஷார்ட் அட்டன் பண்ணி எஸ்எல் இங்கே வச்சுருப்பேன், ஸ்டாப் பண்ணிட்டு வாங்கியிருப்பேன். ப்ரைஸு ஒரு ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டான். ஓகேயா, உங்களுக்கு ஒரு ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்துல பயாஸை சேஞ்ச் பண்ணி ரிவர்ஸாக பண்ண முடியாது. ஏன்னா ப்ரைஸில் இங்கே உங்களுக்கு கீழே அவ்வளோ லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒன்று செல்லுக்கான ட்ரேட் வந்தால் இன்னொரு வாட்டி அட்டன் பண்ணலாம், இல்லை அப்படியே விட்டுடலாம். இந்த பையிலேருந்து அப்படியே மார்க்கெட் மேலே போகிறான் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்கலாம். பட் அன்டில் ஆர் அன்லெஸ் அந்த வீக்லி சைக்கிள் ஹோல்ட் ஆகிற வரைக்கும் ஆம் என்ன ஷார்ட் பயாஸ் இந்த இடத்துல. ஏன்னா அந்த வீக்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செல்லுக்கான ஒரே மேக்னெட்டோ. ஸோ அது ஹோல்ட் ஆகிற வரைக்கும் ப்ரைஸ் ஷார்ட் தான். ஏன்னா கீழே நமக்கு லிக்விடிட்டி இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ ஐ வாஸ் லைக் இருந்திருந்தேன்னா இங்கே வெயிட் பண்ணியிருப்பேன். இன்னொரு செல் என்ட்ரி வருதா, இல்லை சார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த வீக்லி கேன்சல் வரைக்கும் சார்ட் க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல ஆப்வியஸாக ஒரு அக்யூமுலேஷன் உங்களுக்கு மேனிபுலேஷன். ஃபஸ்ட் நல்லா PO3 வச்சு பேசணும்னா ஃபஸ்ட்டு வந்தது 9:45 PO3, 9:30 to 9:45 ஃபஸ்ட்டு 15 மினிட் கேனோட PO3, 9:30 ஓப்பனு உங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னல் அடிச்சுட்டு ப்ரைஸ் வந்து திரும்ப மேலே ஏற்றிட்டு இந்த இடத்துல நிறுத்திட்டான் 9:45 ஓப்பன், புது 15 மினிட் கேண்டில் அக்யூமுலேஷன், 9:50 புது 5 மினிட் கேண்டில் மேனிப்புலேஷன், ப்ரீவியஸ் 5 மினிட் 9:45 to 9:50 கேண்டிலோட 5 மினிட்டோட மேனிப்புலேஷன் ஹைஸை தூக்கிட்டு 9:55க்கு ப்ரைஸ் ஸ்டார்டட் டிஸ்ட்ரிபியூட்டிங். இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், ட்ரேட் ஷுட் பி பிளேஸ்டு இன் திஸ் ஏரியா, எஸ்எல் ஷுட் பி இன் திஸ் ஏரியா. புரியுதா? ஏ ப்ளஸ் ட்ரேட் அக்யூமுலேஷன் செகண்ட்ஸில் காட்டினா இன்னும் உங்களுக்கு அந்த அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷன் சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய கேனல் அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். ஐஎஃப்இஜி வச்ச உடனே ஆல் பிளேஸ் மை செகண்ட் ஷார்ட்ஸ். ஃபஸ்ட் ஷார்ட்ஸ் இங்கே அட்டன் பண்ணியிருப்பேன், ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு வாங்குறேன். ரெண்டாவது ஷார்ட்ஸ் இங்கே, ரெண்டாவது ஷார்ட்ஸோட ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு விச் இஸ் இந்த இடத்துல வந்து இந்த ஐஎஃப்இஜி வைக்கிறான். உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரேடை போட்டிங்கன்னா டார்கெட் எது பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 9:30 லோ. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல நம்ம மேலே பிடிக்கிறனால நமக்கு வந்து இதுவே வந்து 200 பாயிண்ட்ஸ். ஸோ டீசெண்டாக இங்கேயே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, இல்லை ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹை டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இந்த இதில் இந்த M15ஓட ஃபேர் வேல்யூ அப்போ இந்த லோ தட்டுனுச்சுன்னா உங்களுக்கு M15ஓட சிஐஎஸ்டி வைப்பான். சிஐஎஸ்டி வச்சா நெக்ஸ்ட் டார்கெட் எதை பண்ணணும்? Q2 லோஸ். இது நெக்ஸ்ட் டார்கெட் Q2 லோஸ். இதுவே உங்களுக்கு போதுமானது தான் யாராக இருந்தாலும். இங்கே பிடிக்கிறீங்க, இதுவே 270 பாயிண்ட்ஸ். இல்லை அதுக்கு மேலே நான் ஹோல்ட் பண்ணுவேன், தலைகீழத்தான் குதிப்பேன்னா Q1ஓட லோஸு. Q1ஓட லோஸ் வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் Q1ஓட லோஸ் இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். பட் அதுக்கு முன்னாடி இந்த லோவும் இருக்குது, இந்த ஏஷியா லோ. ஸோ இதுதான் டார்கெட்ஸ். இதில் எங்கே ரிஜெக்ஷன் வருதுங்கிறத பார்த்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிடலாம். இங்கே 1 மினிட் எடுக்கிறீங்கன்னா இந்த 3 க்ரீன் லைன்ஸ் தான் டார்கெட்டு. நான் வந்து இந்த 9:30 லோலே க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இல்லை இன்னும் கொஞ்சம் ஆசை வருதுன்னா அந்த Q2 லோஸ், ஏன்னா அங்கே புது டெய்லி சைக்கிள் ஃபார்ம் ஆகும் பைஸ்க்கு. ஸோ அவள் தான் இதுவே 4 ஹவராக நல்ல ஒரு பாயிண்ட்ஸு நல்லா கேப்சர் பண்ணியிருக்கலாம். இது எடுத்தாலே முடிஞ்சிருச்சு கதை. M15 எஃபிஷியன்சி எப்படி ரிஜெக்ட் ஆகுதுங்கிறத பார்க்கணும். ப்ரைஸ் இந்த இடத்துல ரிஜெக்டே ஆகலை, இன்னும் செல்லுக்கான இன்டென்ஷன்ஸ் தான் தெரியுது. ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஏற்றுனா ஃபுல்லாக இறக்கிட்டான். இது வந்து 9:30ஓட லோ, இது வந்து லண்டனோட லோ, இது ஏஷியாவோட லோ. இதுக்கடுத்தும் ஹோல்லாம் பண்ண மாட்டேங்க யாரும். ஹோல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா பட்சத்தில் கரண்ட் டே லோ 18ஓட லோ அலாங் வித் ஆர்டிஹெச் செல் ஸ்டாப். பட் இந்த இடத்துல ஒன்று தான் ஃபன்னியஸ்ட் பார்ட்டு, ப்ரைஸ் வந்து ஆர்டிஹெச் லோ விட்டுட்டு போயிட்டான். வெறும் கரண்ட் டே லோவை மட்டும் தூக்கிட்டு கிஸ் மாதிரி கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து யாரெல்லாம் இந்த ஆர்டிஹெச் லோ டார்கெட் வச்சுருந்தாங்களோ, ஆர்டிஹெச் லோவோ இல்லை ப்ரீவியஸ் டே லோ போய்டுவான்ப்பா, புது வீக்லி ஃபார்ம் ஆகும்ப்பான்னு வெயிட் பண்ணியிருந்தா ப்ரைஸ் அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் அடிச்சிட்டான். இந்த ஷிஃப்ட்லேயே நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது தெரிஞ்சால். பட் ஹோல்ட் பண்ணியிருந்தா ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் வச்சு காட்டுறேன். இந்த இடத்துல ப்ரீவியஸ் டே லோ இதுதான், NQ தான் பக்கத்தில் வரான். ஒய்எம்க்கு வாய்ப்பே கிடையாது, இஎஸ்க்கும் வாய்ப்பே கிடையாது. இஎஸ் லண்டன் லோலே நின்ட்டான். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே இடத்துல ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒய்எம் வரதுக்கு இன்டென்ஷன் இல்லை, இஎஸ் வரதுக்கு இன்டென்ஷன் இல்லை, NQ இங்கே வந்து ரிஜெக்ஷனு. ஸோ இந்த இடத்துல வந்து செல்லு போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி. ஏன்னா NQ அந்த இடத்துல தூக்கினா தான் புது சீக்வென்ஷியல் ஃபார் புல்லிஷ்காக ஆப்டாகவும் உட்காரும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு டெய்லி பிளேயில் இருக்குது. இப்போ உங்களுக்கு இன்டர் மார்க்கெட்ஸ் வந்து அந்த Q2 லோஸ்லேருந்து ரிஜெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த இடத்துல வந்து இவனுங்களை காட்டினா ஒய்எம் பாருங்கள், Q2 லோஸ் தூக்கலை, அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒய்எம் Q2 லோஸ் தூக்கியிருந்தா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் அந்த வீக்லி வைக்காமல் ப்ரைஸ் வந்து மேலே போகாது. பட் இந்த சினாரியோவில் ஒய்எம் Q2 லோஸ்லேருந்தே ரிஜெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஸோ NQ அண்ட் ESஸும் அங்கேருந்தே ரிஜெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஈக்குவலில் விட்டுட்டு சில நேரம் NQ போக பாருங்க, அந்த சினாரியோ அது மாறிடுச்சு. ப்ரைஸ் அப்படியே ஈக்குவலில் விட்டு தோஸ் ஹூ டார்கெட்டட் திஸ்
எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, இந்த இடத்துல 5 மினிட்ல எங்கேயுமே வந்து நடுவுல போடுறதுக்கான என்ட்ரி வரல. ஸோ நடுவுல போடுறதுக்கான என்ட்ரி வராதனால, யாராலயும் வந்து நடுவுல இங்க என்ட்ரிய போட்டு இந்த இடத்துல டார்கெட் வைக்க முடியாது. ஸோ என்ட்ரி எடுத்தவனுங்க இந்த இடம் மட்டும் தான். ஒண்ணு இந்த ஐஎஃப்ஜி இல்ல இந்த மார்க்கெட் சக்சஸ்ஃபுல் வச்சோனே இங்க இடத்துல என்ட்ரி போட்டவனுங்க மட்டும் தான் ஹோல்ட் பண்ணுவானுங்களே தவிர, நடுவுல எங்கேயும் என்டர் ஆக முடியாது. இந்த ஆர்டர் பிளாக் போட்டு ஸ்டாப் வைக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா எஃப்ஜிஸ் நெறையா இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்த என்ட்ரி இந்த பை கர்வ் பிடிக்கிறவங்களும் ஒரு ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. இல்ல நான் இந்த பை பிடிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா செல் இந்த இடத்துல நிறைய லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ செல் பேஸ்ல வந்து வீக்லி மேலே இருக்கனால செல் இங்கே அட்டன் பண்ணியிருப்பேன். எஸ்எல் ஒன்று வாங்கியிருப்பேன். ரெண்டாவது செல்ல கேப்சர் பண்ணியிருப்பேன் கன்ஃபார்ம். இந்த இடத்துல வீட்டுக்கு போயிருப்பேன் சார்ட்டில் இருந்திருந்தேன்னா. நான் வந்து இந்த இடத்துல வந்து சார்ட்டில் இல்லை, டிராஃபிக்கில் மாட்டிட்டனால ஐ வாஸ் லைக் இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு இன்டர்னல் டேப் பண்ணிட்டு செல் கர்வ் பார்க்கலாம். இல்லைனா அப்படியே ரிவர்சல் ஆகிட்டானா பை ஏதாவது ஒரு கண்டினியூஷன் பிடிக்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு வின்னிங் டே தேவைப்பட்டுச்சு இந்த இடத்துல. விச் என்னன்னா இந்த வீக்கெண்டோட பர்த்டே வருது. ஸோ பர்த்டே அன்னைக்கு ஒரு பே அவுட் போடலாம். கரெக்டாக கால்குலேட் பண்ணி போடணும்னா எனக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் வின்னிங் டேஸ் வேணும். ஸோ இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரூல்ஸ் படி நான் வந்து இந்த எக்ஸ்டர்னல் கட் ஆகல வீக்லி இல்லாமல் பை பார்த்துருக்க கூடாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என் ரூல்ஸை நானே பிரேக் பண்ணி பை பார்த்துட்டேன். இந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஏன் ரூல்ஸை பிரேக் பண்ணிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணேன்னா, இந்த இடத்துல ஈக்குவல் லோஸு. இந்த இடத்துல ஈக்குவல் லோஸ் வந்து ஏன் ரூல்ஸ் பிரேக் ஆகுறதுங்கிறது அப்படி சொல்லக்கூடாது. இந்த இடத்துல இப்படி வச்சுட்டான் ஷிஃப்ட் தெரியுது அவங்களுக்கு. இது ரீட்ரேஸ்மெண்ட் கிடையாது. எனக்கு இந்த புல்லிஷ் கேனில் எங்கேயுமே நான் செல் அடிக்கலை. செல் மாதிரியே தெரில. இது ரிவர்சலுங்கிறத நான் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ரைஸ் வந்து பாருங்கள் இப்படி வச்சுட்டான். விசிஏ பிரேக் வெரி அந்த லோலேருந்து எல்லாருமே போயிட்டுருக்கானுங்க மேலே. எல்லாரும் செம்மையாக மேலே போயிட்டுருக்கானுங்க. 930 ஹைஸ்க்கு ப்ரைஸ் ரெக்கவர் ஆகிட்டான். இப்படி தூக்கி நிறுத்திட்டான். ஸோ ஐ வாஸ் லைக் ப்ரைஸ் வந்து இப்போ இந்த 2 ஃபெராலி கேப்பில் மாட்டி நிற்கிறான். இந்த 5 மினிட் ஃபெராலி கேப் கீழே இருக்க இந்த 5 மினிட் ஃபெராலி கேப்பு. ஸோ ப்ரைஸ் இந்த 5 மினிட் ஃபெராலி கேப் வந்தால் ஒரு இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் மாதிரி ப்ளே பண்ணலாம். ப்ரைஸ் வந்து அதுக்குள்ளே 930 ஹையை யாராவது ஒரு ஈவன் போய் அடிச்சிருவான். ஸோ நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த இன்டர்னல் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுவோம். இல்லைனா ட்ரேடே பண்ண வேணாம். ஒரு குட்டி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் பிடிக்கலாம். இவ்வளோ பெருசு பிடிக்கணும்னு ஆசை இல்லை. ஏன்னா இப்போ புது 1030 ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ 1030யோட புது 15 மினிட்டோட PO3 கன்ஃபார்ம் 1030யோட ஓப்பன் ஆகி மேலே போயிட்டான். ஸோ நெக்ஸ்ட் கேனில் ஒரு கீழே வந்து லோ கட் டேப் பண்ணானா குட்டியாக ஒரு எக்ஸ்டர்னல் பிடிக்கலாம். இல்லைனா வந்து வேறு எவனா ஒருத்தர் 90 வச்சுருவான். திரும்ப அடுத்த செல்கோவோ இல்லை கன்சாலிடேஷனோ ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆல்ரெடி இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ், இது ஒரு 250 பாயிண்ட்ஸ் ஏற்றிட்டான். 300 பாயிண்ட்ஸ் ஏற்றிட்டான். ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஆல் ஐ நீட் இஸ் அ குட் ட்ரேட். இந்த இடத்துல வந்தால் மட்டும் எடுக்கலாம். இல்லைனா எதுவுமே பண்ண வேணாம். ஏன்னா இப்போ நான் இந்த இடத்துல இந்த 5 மினிட் ஃபெராலி கேப்லேருந்து செல் அடிக்க முடியாது. என்ன நடிப்பேன் இவ்வளோ பெரிய புல்லிஷ் கர்வ் 300 பாயிண்ட் கர்வ் ரிவர்ஸ் ஆகாது. போகிறவனாக இருந்தால் இங்கேருந்தே போயிருப்பான் இந்த எக்ஸ்டர்னலுக்கு. இந்த இடத்துல 300 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிட்டு. ஸோ நான் இந்த இடத்துல செல் பார்க்குறது புல்ஷிட். ஏன்னா இந்த இடத்துல பைக்கவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ இந்த இன்டர்னல்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட் ஆகிறது கஷ்டம். ஏன்னா 10:30 ஆயிடுச்சு. ஏஎமோட வாலிடிட்டி முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ ஐ வாஸ் லைக் புல்லிஷ் தான். இந்த இடத்துல குட்டியாக ஒரு கேண்டில்ஸை பிடிச்சி வெளில போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இந்த 5 மினிட் இன்டர்னலுக்கு ப்ரைஸ் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணலாங்கிறது. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து 5 மினிட் இன்டர்னல் டேப் பண்ணான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 மினிட்டோட IRL டேப் பண்ணிட்டான். எனக்கு இப்போ இந்த 5 மினிட் IRL டேப் பண்ணவே இன்னொரு பிரச்சனை ஆகிட்டு. என்ன பிரச்சனைனா ப்ரைஸ் வந்து இப்போ வந்து மேலே ஒரு 90 வச்சிட்டான். இந்த 5 மினிட் இன்டர்னல் டேப் பண்ணதுக்கப்புறம் டேப் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒய்எம் அதை பர்ச் பண்ணிட்டா NQS மட்டும் தான் 930 ஹையை பர்ச் பண்ணல. எனக்கு என்னென்னா இப்போ 2 சினாரியோ இந்த இடத்துல என் பிரெயினில் 2 ஓடிட்டு இருந்துச்சு. என்னென்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னா, ஒன்று இந்த இடத்துலேருந்து செல்லுக்கான கர்வ் ஆரம்பிக்கும். மேலே 90 இருக்குது. 5 மினிட்டோட ஃபேராலி கேப் இருக்குது. 90 ஃபார்ம் ஆகிட்டு ஸோ செல்லு ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ வாஸ் லைக் பைக்கான ஒரு இதுவும் இருக்குது. ட்ராப்டு ஆர்டர் ஃப்ளோ. மேலே செல்லுக்கான ஒரு இதுவும் இருக்குது. இன்டர்னலும் இருக்குது. மேலே கீழேருந்து பைக்கான இன்டர்னலும் இருக்குது 5 மினிட்ல. ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணலாம். பைக்கான ட்ரேட் எடுக்கலாம். அதையும் ரொம்ப சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த எக்ஸ்டர்னலே க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த இஆர்எல்லே க்ளோஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி ஐடியா. ஸோ நான் வந்து இந்த இன்டர்னல் டேப் பண்ணோன்னே இந்த இடத்துல செகண்ட்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணி வெயிட் பண்ணிருக்கேன். எங்கேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்னு. இந்த இடத்துல தான் 5 மினிட் இன்டர்னல் வந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆரம்பிக்கலை, கீழே வந்துட்டான். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆரம்பிக்கலை, கீழே வந்துட்டான். இந்த இடத்துல இந்த 2 கேண்டில் வந்துச்சு. விச் இஸ் 10:49 10:49.15. இது இந்த வந்ததுக்கப்புறம் நான் இங்கே பை ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுறேன். மார்க்கெட் சக்ஸஸ் ஷிஃப்ட் IFEG பிரேக்கர் கீக்கர் எல்லாமே வந்துட்டு SL இங்கே வைக்கிறேன். SL இஸ் அரௌண்ட் 40 பாயிண்ட்ஸோ என்னமோ. டார்கெட் ஒரு 120 பாயிண்ட் 100 பாயிண்ட் சம்திங். இங்கே ட்ரேடு இதுதான் ட்ரேடு. 650 சம்திங் ரிஸ்க்கு, 1400 என்னமோ ரிவார்டு போட்டுட்டு ஓட விட்டேன். இதுதான் ட்ரேடு. SL அங்கே தான் வச்சுட்டு அடுத்து இந்த கேன் நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்ச 945 வச்சோன்னே 950 புது 5 மினிட் கேனில் அப்படியே ஓப்பன் ஹை வச்சிருவான். இந்த ஹை கன்ஃபார்ம் தூக்கிடுவான் அப்படிங்கிறது எனக்கு. நான் என்னன்னா எனக்கு ஈவினிங் டே வந்தே ஆகணும். ஏதோ ஒரு ஆசிட் இது தூக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த இடத்துல வந்து ரஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் ரஷ் இந்த சென்ஸ் எனக்கு போதுன்னு தெரியுது. வின்னிங் டே தேவைப்பட்டுச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ஒர்த் ரிஸ்க் தான். போனால்
நான் வந்து லாஸ்ட்டில் புக் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்படியும் ட்ராப்ட் ஆர்டர் ஃப்ளோ மேலேயும் 5 மினிட் இன்டர்னல், கீழே 5 மினிட் இன்டர்னல். ஸோ ஏதோ ஒன்று வந்து இன்னைக்கு ஒர்க் ஆகி தான் ஆகணும். எனக்கு ஏன்னா இந்த செல்லை மிஸ் பண்ணது வந்து செம வருத்தம். செம்ம A+ செல்லு எல்லாமே இருந்திருந்தா கன்ஃபார்ம் அதை கேப்சர் பண்ணியிருப்பேன். அந்த 200 பாயிண்ட் ஈஸியாக தூக்கியிருப்பேன். அதை விட்ட ஒரு மன வருத்தத்தில் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தே ஆகணும்னு நான் இங்கே உட்காந்து 10:30 PO3 படித்து நல்லா வெயிட் பண்ணி பேஷன்ஸோட எங்கேயுமே ஜோக் கதை கொடுக்காம, இந்த செல் ஆஃப்லேயும் ஜோக் கதை கொடுக்காம நல்லா வெயிட் பண்ணி புது மைக்ரோ ஒன்று வைப்பான், கன்ஃபார்ம் வந்து இந்த இடத்துல இந்த ஒரு பைக்கை வரும் அப்படிங்கிற மாதிரி 5 மினிட் IRL to ERL ஒரு 100 பாயிண்ட்டை பிடிச்சிட்டு வெளியே போயிட்டேன் இன்றைக்கி. ஸோ நான் ஃப்ரேம் பண்ணது என் ட்ரேட் ஐடியா எல்லாமே கரெக்டு தான். பட் என்னன்னா இந்த இடத்துல இந்த லோ எடுக்காமல் போனது தான் ரூல்ஸில் வராது. ஏன் வராதுன்னா கீழே அப்படி ஒரு லிக்விடிட்டியை ப்ரைஸ் விட்டுட்டு போனப்ப அந்த மாதிரி ஒரு ரிவர்சல் பார்த்தா தேர் இஸ் மோர் ப்ராபபிலிட்டி ப்ரைஸ் கேன் ஹண்ட் தட் லோ. ஏன்னா அந்த இடத்துல வீக்லியும் ஃபார்ம் ஆகலை, ஆர்டிச்சோட செல்சியலும் கட் ஆகலை. என்ன தான் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரே கான்ஃபிடன்ஸு இன்டர் மார்க்கெட்டு பைக்கான ஷிஃப்ட் கொடுத்துட்டான். இன்டர் மார்க்கெட் ஸோ நமக்கு தெரியாது எந்த இடத்துல வந்து பை ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் ஆக போகுது, எந்த இடத்துல வந்து மார்க்கெட் மேக்கர் செல் ஆர்டர்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்கிறது. ஸோ நம்ம ஆஸ் எ ட்ரேடர், ஐசிடி ட்ரேடராக எந்த லிக்விட்லேருந்து ரிஜெக்ஷன் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓகே ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலேருந்தே பைக்கான கர்வ் ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி நானே ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு இன்டர்னலுக்கு வர விட்டு ஒரு IRL to ERL ப்ளே ஃப்ரேம் பண்ணி முடிச்சிட்டேன். ஆப்வியஸாக ஒரு நல்ல ட்ரேட் தான் ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நான் இதை அடித்தோன்னே சார்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ஏன்னா புது மைக்ரோ ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ செல்லுக்கு மைக்ரோ ஃபார்ம் ஆகி ரிஜெக்ஷன் ஆகிட்டு. ஸோ நான் இந்த இடத்துலேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். 10:15 4K க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் ஆக்சுவலி இது ஒரு நல்ல ட்ரேட் தான். கரெக்டான ஒரு லாஜிக் வைஸ், கரெக்டான ஒரு நரேட்டிவ், கரெக்டான ஒரு ப்ளே, சீக்வென்ஷியல் SMT, IRL to ERL, ட்ராப்ட் ஆர்டர் ஃப்ளோ, ப்ராப்பராக டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக வச்சு ட்ரேடை முடிச்சிட்டேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்றைக்கி வந்த மண்டே ஒரு நல்ல ஒரு வால்டைல் மூவ்ஸு. ஸோ கரெக்டாக கேப்சர் பண்ணிங்கன்னா இந்த செல் ஆஃப் கேப்சர் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா இந்த பைக்காவை கேப்சர் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனா என்ன மாதிரி இந்த இடத்துல கேப்சர் பண்ணவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. 10 AM ட்ரேட் பண்ணுறவங்க இதை பிடிச்சிருக்க முடியாது. 10 AM ட்ரேட் பண்ணுறவங்க இதை பிடிச்சி இங்கே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இதை விட்டவங்க இதை பிடிச்சிருப்பாங்க 5 மினிட் IRL to ERL அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். தெரிஞ்ச ஒரு பெரிய வீடியோவாக போயிட்டு அப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த மண்டேவோட ப்ரைஸ் ஆக்ஷனை க்ளீனாக பிரேக் டவுன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ see you all tomorrow. டாடா பாய்.